ஐயோ 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 அம்மோ அம்மோ எல்லாம் விட்டு போயிட்டேன். இனிமேல் எப்படி வாழ்வேன்? ஐயோ கடவுளே, நீ இல்லாத உலகத்தில் நாடு இருக்கணுமா? நாடு செத்து போயிடுறேன். எல்லாம் விட்டு போயிட்டியே அப்படின்னு அழுவவே இல்லை ஒரு புருஷன் செத்ததுக்கு. யாரு? நம்ம ரோபோ சங்கர் அண்ணன். ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன். அவளோட இதை தூக்கிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து அந்த இடத்துல வந்து திக்கி திணறி போய் அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு பேதலிச்சு போய் இருக்காங்க. நான் எவ்வளவோ கதறி அழுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இப்படி அமைதியாக இருக்கிறீங்க. இதுதான் உங்கள் பாசமா? எவ்வளோ மென்டாலிட்டி லூசு இருக்காங்க பார்த்தீங்களா? மென்டாலிட்டியா, பைத்தியமா, அறமெண்டலா? ஒருத்தவங்க இறந்து போயிட்டா கோகுலேன்னு அழுதாதான். ஒரு சில ஊர்ல அழுவ மாட்டாங்க தெரியுமா? நாகாலாந்துல ஒருத்தவங்க வீட்டுக்கு இறந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ, நாகாலாந்துல அவங்க இறந்ததுக்கு பிரியாணி வச்சு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க சொர்க்கத்துல. அப்படி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதனால அந்த நம்பிக்கை பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெஸ்ட். எனக்கு புரியல. ஒருத்தவங்க வந்துட்டு இறந்து போயிட்டா கோகுலன்னு அடிச்சு ஊரைகள் நாடைகள்னு கத்துனாதான் அதுக்கு பேர் பாசம், இல்லைன்னா பாசம் இல்லை. அவங்க வெறுத்து போய் வாழ்க்கையை இனிமேல் அவ்வளோதானா, என்ன பண்ண போகிறோம்? இனிமேல் ஒரு நாளும் அவங்களுக்கு நரகமாக இருக்கும். ஏங்க அவங்க ஒரு சினிமா செலிபிரிட்டி 4 பேர் வருவாங்க, அப்படிதான் இருக்க முடியும். அதில் ஒருத்தன் கேட்குறான், புருஷங்காரன் செத்து போயிட்டான், கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அப்புறம் அந்த இந்திரஜா அழுகுறதுக்கு சொல்கிறாங்க, வர்றவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அழுகுற, எப்படியோ பெரிய பெரிய செலிபிரிட்டி வராங்கன்னு சொல்லி நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற. தமிழ்நாட்டில் தாங்க ஒரு சிலர்லாம் இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியும். அடுத்தவங்க அதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவதூறாக பேச முடியும். இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த பொண்ணுக்கு சொன்னா அந்த தெருவுலேருந்து அவங்க 20-30 பேரை டெம்போ கட்டி கூட்டிட்டு வருவாங்க ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு. அது கிராம வழக்கம் சரிங்களா? ஏன்னா அது செய்யலைன்னா மதிக்க மாட்டாங்க. பிறந்த பொண்ணு வாக்கப்பட்ட இடத்துல இருந்து அவளுக்குன்னு 10 பேர் வரல, அப்பங்க என்ன வாழ்க்கை வாழ்றா இப்படி பேசுவாங்க அவதூறா. இப்போ இந்த சிட்டியில போய் நடிகை ஸ்ரீதேவி இறந்து போனாங்க. எல்லாரும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு அமைதியா இருந்துக்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு ஊர்ல ஒவ்வொரு முறை இருக்கு இந்த இறப்புங்கிறது. ஆனா என்னதான் இருந்தாலும் மனக்குமுறல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாறவே மாறாது. சாப்பிட தோணாது, தண்ணி குடிக்க தோணாது. அந்த வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, காதல்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு கஷ்ட நஷ்டத்துல எவ்வளவு தோல் கொடுத்து சாஞ்சி ஒரு காத்து போகாத அளவுக்கு அணைச்சு பிடிச்சி தூங்கி எவ்வளவு காதல் பிம்பம்லாம் இருக்கும். இதுமே அதெல்லாம் அந்த அக்கா நினைச்சு பார்ப்பாங்க. நல்ல வேலை அந்த அக்காவுக்கு வயசாயிட்டு, நேரம் சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாக்கா நேரம் அந்த அக்காவுக்கு 4 பேர்த்து கூட சேர்த்து வச்சு பட்டம் கட்டிடுவீங்க. அவர் இறந்த உடனே 4 நாள்ல அந்த வீடியோ எடுத்தது வரும். ரூபோ சங்கர் மனைவி இன்னாருடன் காரில் வந்து இறங்கினார். அப்போ அவர்களுக்குள் என்ன வரியா கதை சினிமா டைரக்டர் இல்ல, நீங்க தான் டைரக்டர். ஒரு வீடியோ அவங்க எவ்வளவு வேதனையில அமைதியா இருக்காங்களாம், அலறி பிடிச்சி கத்துலியா. அதுக்குன்னு சொல்லி அவங்க அழுத வீடியோவில், அவங்க இறப்பு வீடியோவில் அவ்வளோ பதிவுகளை பார்க்குறோம். இல்லை அதெல்லாம் தாங்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப அவதூறாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது.